கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாள் முழுவதுமாக கணின்மணி போல பாதுகாத்தார், சுகபலன் ஜீவன் தந்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தினேன். போக்கிலும் வரத்திலும் அவருடைய கிருபை கூட இருந்தது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தினேன். கடந்த 1ஆம் தேதி வாலிபர் கூட்டம் அனைவருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். பிரயோஜனமா இருந்துச்சா வாலிபர் கூட்டம்? சரி, அந்த நாட்டில் நீங்க ஏதாவது ஜெபம் பண்ணிருப்பீங்களா மனசுக்குள்ளாக? அது என்னன்னு கேட்க மாட்டேன், பட் நீங்க ஜெபம் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவரே, இந்த காரியத்துல நான் வளரணும், இதுல நான் குறைவா இருக்கேன், இதுல எனக்கு நீங்க உதவி செய்யணும், நீங்க ஜெபம் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெபம் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி யாராவது மனசுக்குள்ளாக பிராங்க்லி ஜப்பான்ல ஏதாவது ஒரு தீர்மானம் பண்ணிருப்பீங்கல்ல? தீர்மானம் பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய தீர்மானத்தின்படி ஆக கடவுது. பிரசங்கி 5வது அதிகாரம். என்ன அஜய், தீர்மானம் பண்ணிருக்கியா? என்ன பண்ணிருக்க? உன்னோட ஸ்பெஷலாக பிரசங்கி 5வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிறோம். நேர்ந்து கொள்ளாதிருப்பது நலம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால், கண்டிப்பாக மே 1ஆம் தேதி நடந்த வாலிபர் கூட்டத்தில் அநேக வாலிபர்கள், குடும்பஸ்தர்கள் ஒரு பொருத்தனை அல்லது ஒரு தீர்மானம் செய்திருப்பீர்கள். நான் பரிசுத்தத்துல வளர வேண்டும், ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர வேண்டும், தனிப்பட்ட ஜபம் செய்ய வேண்டும், குடும்ப ஜபம் செய்ய வேண்டும், ஆராதனையில் தவறாமல் பங்கேற்க வேண்டும், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், அல்லது ஊழியம் செய்ய வேண்டும், அல்லது ஆத்மாதாயம் செய்ய வேண்டும், அல்லது தேவனுக்கு உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். இப்படி பாருங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொருத்தனை அல்லது ஒரு தீர்மானம் தேவனிடத்துல கண்டிப்பாக செய்திருப்பீர்கள். மனதிற்குள்ளாக, உங்களுடைய மனதிற்குள்ளாக நீங்கள் கண்டிப்பாக செய்திருப்பீர்கள். பொருத்தனை என்பது பாருங்க, காணிக்க கொடுத்து தேவனை பிரியப்படுத்துகிறது மாத்திரமல்ல. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் பொருத்தனை காணிக்கை செலுத்தினா காணிக்கை கொடுத்து தேவனை பிரியப்படுத்துகிறது மாத்திரமல்ல, நாம் தேவனிடத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறோம் என்று, அதாவது பிராமிஸ் பண்ணுவது பொருத்தனையாகும். அது எந்த காரியமாக கூட இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே காரியம் இருக்கும் என்று அவசியம் இல்லை. எல்லாரும், அதாவது எந்த ஒரு காரியமாக இருக்கலாம். சில பேர் பாருங்க, ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுவாங்க. ஆண்டவரே, இனிமேல் நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்படின்ட்டு. சில பேர் பாருங்க, பொய் சொல்லுவாங்க. ஆண்டவரே, இனிமேல் நான் பொய் சொல்லக்கூடாது அப்படி என்று வாலிபர்கள் அல்லது குடும்பஸ்தர்கள் ஏதாவது ஒரு காரியத்துல நாம் பொருத்தனை பண்ணியிருக்கலாம். பொருத்தனை என்பது முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொருத்தனைனா என்ன, அது எப்படிப்பட்டது என்று முதலாவது நாம தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, பிரசங்கி 5வது அதிகாரம் அந்த ஃபர்ஸ்ட் இதை மட்டும் படிக்கலாம். 4. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை. பாருங்க, பொருத்தனை என்பது தேவனுடையது, அது தேவனுக்குரியதுதான். பொருத்தனைனாலே அது தேவனுடையதுதான், அது தேவனுக்குரியது. யாருக்கு உரியது? பாருங்க, தேவனுக்கு. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை. பாருங்க, உலக பொருளுக்கு அல்ல, தேவனுக்கு நாம பொருத்தனை செய்கிறபடியால் நாம என்ன பண்ணக்கூடாது? அதுல நாம பேரம் பேசக்கூடாது, அதாவது பார்கெயின் பண்ணக்கூடாது. அதுல இதை செய்தால், அதை செய்தால், இப்படி இருந்தால், அப்படி இருந்தால், அப்படி என்று இது தேவனுக்கு பொருத்தனை செய்கிறபடியால், இது தேவனுடையதாக இருக்கிறபடியால், தேவனுக்குரியதாக இருக்கிறபடியால்
அதுல போய் நம்ம அதாவது பேரம் பேசக்கூடாது. பாருங்க, இந்த ஒரு 2 சம்பவங்களை நாம, 2 பெண்கள் அவர்களுக்கு உண்டான பொருத்தனை, அவர்கள் செய்கிற பொருத்தனைய நாம பார்ப்போம். பாருங்க, 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 1வது வசனம். 1 சாமுவேல் 1:11. இல்ல 1 சாமுவேல் 1:11. சாரி. நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். பாருங்க, இங்க அன்னாள் ஒரு பொருத்தனை செய்கிறாள். அதாவது அன்னாள் செய்த பொருத்தனை என்ன? பிள்ளை கொடுத்தாள், ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தாள். அது ஸ்பெசிபிக்கா பிள்ளை கொடுத்தாள் என்று கூட சொல்லல, ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தாள். அப்படிதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்பெசிபிக்கா கேட்கிறா, ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் நான் என்ன பண்ணுவேன்? மறுபடியும் தேவனுக்கு கொடுப்பேன். பாருங்க, பொறுப்பை என்பது தேவனுக்குரியது, அது தேவனுடையது. நீ இதை கொடுத்தேனா நான் மறுபடியும் தேவனுக்கு கொடுப்பேன். இதுதான் அன்னாள் செய்த பொருத்தனை. அன்னாள் செய்த பொருத்தனை பாருங்க, சாமுவேல் கடைசி வரை நிறைவேற்றினார். அது பாருங்க, சாமுவேல் பிறக்கவே இல்லை. பொருத்தனை யார் செஞ்சது? அவங்க அம்மா செஞ்சது. அன்னாள் செய்த பொருத்தனை. சாமுவேல் என்ன பிறக்க கூட இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்க, அவங்க அம்மா மேல எவ்வளவு அன்பு இருந்திருந்தா. சரி, அம்மா வாலிபர் ஆகியும் சிறுப்பிள்ளையே பரவாயில்ல, வாலிபன் ஆனதுக்கு அப்புறம் கடைசி வரையும் அந்த பொருத்தனையை அதுல இருந்து மீறவே இல்லை சாமுவேல். ஏனென்றால் நீ இதை செய்தால், ஆண் பிள்ளை கொடுத்தால் அது தேவனுக்கு மறுபடியும் கொடுப்பான். அப்ப யார் ஒருவர் நம்முடைய பொறுப்பனையை தேவனுக்கு நேராக நாம செலுத்துகிறோமோ அந்த பொறுப்பனை நாம கடைசி வரை நாம நிறைவேற்ற முடியும். அப்படிதான் சாமுவேல் பிறப்பதற்கு முன்பாகவே அன்னாள் செய்த பொருத்தனையை சாமுவேல் கீழ்ப்படிந்தார். அந்த பொருத்தனைக்கு கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, தேவனுக்கு மறுபடியும் தேவனுக்கு கொடுப்பேன் என்று மறுபடியும் தேவனுக்காக அவர், அதாவது போய் அங்க போய் சிறு வயதிலிருந்தே போய் ஊழியம் செய்கிறார். அப்ப பொருத்தனை என்பது தேவனுடையது, அது தேவனுக்குரியது. நம்முடைய பொருத்தனையை தேவனுக்குரியதாக நாம நினைப்போம் என்றால் அந்த பொருத்தனையை நாம் கடைசி வரை நாம் நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். இங்க பாருங்க, அடுத்த ஒரு ஸ்திரீ பாருங்க, நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 4-5. நியாயாதிபதிகள் 13:4-5. இங்க ஒரு பொருத்தனை பாருங்க. இது யாருன்னா மனோவோட மனைவி. பேர் எழுதப்படல. ஆனா தியாலஜி என்ன சொல்றாங்கன்னா, பேர் ஜெலால் போனித்னு சொல்றாங்க. அது வேதத்துல எழுதப்படல. ஆனா தியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க, ஜெலால், ZELALPONITH, ஜெலால் போனித் அப்படி என்று சொல்றாங்க. இது நமக்கு பேர் ரொம்ப முக்கியம் இல்ல. பாருங்க, இங்க பாருங்க, ஒரு மனோ, அது பொருத்தனை யாருக்கு பாருங்க? பிள்ளைக்கு இல்ல. பொருத்தனை யாருக்கு பாருங்க? நீ திராட்சை ரசமும் மதுபானம், யாருக்கு பொருத்தனை பாருங்க? அது தேவதூதன் நீ, அதாவது சிம்சோனுடைய அம்மா, நீ மதுபானம் குடிக்க கூடாது, திராட்சை ரசம் குடிக்க கூடாது, தீட்டானது ஒன்றும் புசிக்க கூடாது அப்படி என்று அதாவது மனோவுடைய மனைவிக்கு, சிம்சோனுடைய அம்மாவுக்கு தேவதூதன் ஒரு பொருத்தனை கொடுக்கிறார். அந்த பிள்ளைக்கு என்ன பொருத்தனை? நசரேய விரதம். அதாவது சவரம் கத்தி அவன் கடைசி வரை உயிரோடு இருக்கும் வரை சவரம் கருதி அவன் தலையிலே படக்கூடாது. இதுதான் பொருத்தனை. பாருங்க, முதலாவது அந்த பொருத்தனைய நம்ம எல்லாம் நினைத்துட்டு இருக்கோம், சிம்சோன் அந்த பொருத்தனையே மீறினார் என்று. ஆனா
பாருங்க, முதலாவது அந்த பொறுப்பினையை மீறினது மனோவாவோட மனைவி. நியாயாதிபதிகள் 14:9. ஆ ஆ ஆ ஆ பாருங்க, அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. இருந்தாலும் இவங்க பெற்றோர்களாக இருக்கிறபடியால் இவங்க கேட்டிருக்கணும். அதாவது திராட்சை ரசம் மதுபானம் குடியா தீட்டானது ஒன்று புசியாத படிக்கும். இது குழந்தை பிறந்தது வரைந்தானா, அதற்கப்புறம் குடிக்கலாமா, அது பத்தி வேற இதுல இல்ல. பட் இவங்க திராட்சை ரசம் மதுபானம் தீட்டானது ஒன்று புசிக்க கூடாது, இதுதான் அதோட பொருத்தனை. ஆனா இங்க பாருங்க, சிம்சோன் அத சவரம் கத்தி, அதாவது மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பத்திலேயே தவறு, அந்த பொருத்தனையை மீறினது மனோவாவோட மனைவி. தீட்டானது ஒன்று, அந்த தேனு தீட்டானது அதுல இருந்து எடுத்தத இவன் சிம்சோன் சாப்பிட்டான். சாப்பிட்டது மாத்திரமல்ல, அவருடைய பெற்றோர்களுக்கு கொடுத்தான். அந்த அவருடைய அம்மாவும் சாப்பிட்டாரு. அங்கேயே அந்த பொருத்தனையை மீறி விட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, அதற்கப்புறம் பாருங்க, அந்த பொறுப்பினையை மீறின நிமித்தமாக அதன் மூலம் அநேக தோல்விகள், அநேக வீழ்ச்சிகள் சிம்சனுக்கு உண்டானது. கடைசியில பார்த்தா என்னாச்சு, போய் சிறைச்சாலைக்கு போய்விட்டான். ஏனென்றால் பொறுப்பனைய அவன் மனோவோட மனைவி நிறைவேற்றல, அதற்கு அப்புறமாக சிம்சோனும் நிறைவேற்றவில்லை. தோல்விகள், வீழ்ச்சிகள் உண்டானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பொறுப்பனை செய்தால் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். நீங்க அநேக உங்களுடைய மனதிற்குள்ளாக அநேக காரியங்கள்ல நீங்க இதை நான் செய்வேன் என்று நீங்க தேவனிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பீர்கள். கண்டிப்பாக அதை நிறைவேற்ற வேண்டும். அப்படி இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள், ஆவிக்குரிய வீழ்ச்சிகள் உண்டாகும். ஏனென்றால் பொறுத்தனை என்பது தேவனுடையது, அது தேவனுக்குரியது. இரண்டாவது காரியம் பாருங்க, பொறுத்தனை என்பது என்ன? பிரசங்கி 5வது அதிகாரம், பிரசங்கி 5 அடுத்தது, அதாவது அதை செலுத்த அதை படிக்கலாம். இல்ல 4வது வசனம் படிக்கலாம் மறுபடியும். அதை செலுத்த தாமதியாது. பாருங்க, பொறுத்தனை என்பது அதாவது தாமதிக்க கூடாது, தாமதியாமல் நிறைவேற்றுவது. அப்படின்னா பொறுத்தனை என்பது உங்களுடைய உத்தமத்தை, உண்மையை வெளிப்படுத்துவது. பொறுத்தனை என்பது முதலாவது பார்த்தா தேவனுடையது, தேவனுக்குரியது. இரண்டாவது காரியம், அவங்களுடைய உத்தமத்தை, உண்மையை வெளிப்படுத்துவது. பாருங்க, நாம் பொறுத்தனைய நிறைவேற்ற தாமதிப்போம் என்றால் தேவனுக்கு உண்மை இல்லாதவர்கள் என்று அர்த்தம். தேவனுக்கு உண்மை இல்லாதவர்கள். நம்முடைய உண்மை, உத்தமம் கேள்விக்குறியாக மாறிவிடும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். பாருங்க, இப்ப நம்ம லோன் எடுக்கிறோம்னு வச்சுங்க. இல்ல யாராச்சும் பர்சனல் லோன் எடுத்திருப்பீங்க, அல்லது ஹோம் லோன் எடுத்திருப்பீங்க, அல்லது பைக் அல்லது கார், எந்த லோன்னாலும் எடுத்திருப்பீங்க. அது கட்ட முடியவில்லை என்றா என்ன பாருங்க, என்ன பண்ணுவாங்க, என்ன நீங்க உங்களோட உண்மை இல்லையே, நாங்க கொடுத்தோமே, பேங்க்காரங்க போன் மேல போன் அடிப்பாங்க. உண்மை இல்லை என்றால் மறுபடியும் பாருங்க லோன் தருவாங்களா சொல்லுங்க. நீ ஒரு லோன் எடுத்திருக்கீங்க, எஜுகேஷன் லோன் கூட வச்சுங்க, நீங்க லோன் எடுத்திருக்கீங்க வச்சுங்க, நீங்க கட்டவில்லை என்றால் உங்களுடைய உண்மை தன்மையை பார்த்து மறுபடியும் இந்த வாங்கிக்கோங்க, இன்னும் ஒரு 5 லட்சம் வாங்கிக்கணும் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. மறுபடியும் நீங்க லோன் கேட்டாலும் அவங்க தர மாட்டாங்க. அதுபோலதான் நாம் தாமதிப்போம் என்றால், நம்முடைய பொறுத்தனையை செலுத்துவதில் நாம் தாமதிப்போம் என்றால் பாருங்க, மறுபடியும் பொறுத்தனையை செய்ய முடியாது. ஏற்கனவே செய்த பொறுத்தனையை நாம் நிறைவேற்றும் வரை, ஏற்கனவே ஒரு பொருத்தனை செய்திருப்போம், அதை நிறைவேற்றும் வரை இன்னொரு காரியத்திற்குரிய ஆசீர்வாதம் அது தடைபடும். ஐயா ரொம்ப பயமுறுத்துறாரு, ஏதோ இந்த உற்சாகத்துல ஏதோ சொல்லிட்டான் அப்படி என்று இல்ல. பொருத்தனை செய்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். சங்கீதம் 50:14-15. சங்கீதம் 50:14-15.
உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்தி போரும் பாருங்க. நாம் செய்த பொருத்தனையை தாமதம் செய்யாமல் பாருங்க நிறைவேற்றின பின்பு நாம எப்பொழுது நாம நிறைவேற்றுகிறோமோ பொருத்தனையை செலுத்தி அடுத்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன். பாருங்க ஆபத்து காலத்துல என்னை நோக்கி நாம் பொருத்தனையை செலுத்தி நாம் செய்த பொருத்தனையை தாமதம் செய்யாமல் நிறைவேற்றின பின்பு நமக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னு வச்சுங்க பாருங்க அந்த ஆபத்துல நாம் கூப்பிடும் போது உடனே இறைவன் விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் நாம தாமதம் செய்கிறோம், நாம பொருத்தனையை செலுத்துவதில் தாமதம் செய்கிறோம். அப்படி நாம தாமதிப்போம் என்றால் ஆபத்து காலத்துல நாம் இறைவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் விடுதலை கொடுக்க மாட்டார். ஆனா பொருத்தனையை செலுத்தி நீங்க கூப்பிட்டு பாருங்க, ஆபத்து காலத்துல நீ எந்த காலத்துல நீங்க மரண நேரத்துல இருந்தா கூட கடன் பிரச்சனை ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு விடுதலை செய்வார். மூன்றாவது காரியம் உபாகமம் 23வது அதிகாரம் 21, 22. உபாகமம் 23, 21, 22. நீ பொருத்தனை பண்ணாது இருந்தால் உண்மையில் பாவம் இல்ல. பாருங்க மூன்றாவது காரியம், அதாவது பொருத்தனை என்பது தேவன் எதிர்பார்ப்பது அல்ல. நீங்க பொருத்தனை செய்ய வேண்டும், கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படி என்று தேவன் எதிர்பார்ப்பது அல்ல. ஆனால் தேவன் அதை மதிக்கிறார், அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கிறார். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் பொருத்தனை பண்ணாது இருந்தால் உண்மையில் பாவம் இல்ல. அவர் கண்டிப்பாக நீ பொருத்தனை செலுத்து, நீ பொருத்தனை செலுத்தினாதான் உனக்கு பரலோகம் கிடைக்கும், நீ பொருத்தனை செலுத்தினாதான் அது ஒரு அப்படி இல்ல. அதாவது தேவன் அதை எதிர்பார்ப்பது அல்ல, பட் ஆனால் தேவன் அதை மதிக்கிறார், அதற்குரிய ரெஸ்பெக்ட். அதாவது அந்த நீங்க செய்கிற பொருத்தனையை அவர் மதிக்கிறார், அதை ரெஸ்பெக்ட் கொடுக்கிறார். பாருங்க கட்டாயம் பொருத்தனை பண்ண வேண்டும் என்று தேவன் ஒருபோதும் எதிர்பார்க்கிறவர் அல்ல. கட்டாயம் என் பிள்ளைகள் பொருத்தனை செய்ய கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படி என்று எதிர்பார்ப்பது அல்ல. ஆனால் நாம் செய்கிற பொருத்தனையை அவர் மதிக்கிறார், மதித்து அதற்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நாம் செய்கிற பொருத்தனையை மதித்து அதை நிறைவேற்றினால் தேவன் அதுல பிரியப்படுகிறார், பிரியப்பட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால பொருத்தனை செய்த பின்பு நாம யோசித்தால், நாம் பொருத்தனை செலுத்திட்டோம், வாயை திறந்து நாம சொல்லிட்டோம், அதற்கு பின்பாடு யோசித்தால் பாருங்க அது கண்ணியில கொண்டு போய் முடியும், வேதனையில கொண்டு போய் முடியும். நீதிமொழிகள் 20, 25. நீதிமொழிகள் 20, 25. பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறது மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும், வேதனையா இருக்கும். நாம ஒரு பொருத்தனை பண்ணிட்டு அதை நாம யோசித்தோம் என்றால் அது நமக்கு வேதனையாக இருக்கும். இதற்கு உதாரணம் பாருங்க, எப்தான் ஒரு மனிதர், அவர் செய்த பொருத்தனை பாருங்க, எல்லாருக்கும் தெரியும். ஒரு முட்டாள்தனமான ஒரு பொருத்தனையை செய்தார். அது எங்க போய் கொண்டு போய் முடிந்து விட்டது என்றால் வேதனையில கொண்டு போய் முடிந்து விட்டது. நாம் உற்சாகமாக இருக்கும் போது ஏதாவது பொருத்தனை பண்ணிடுவோம் என்றால் அதை நிறைவேற்ற வேண்டும். அதை நிறைவேற்ற ஒருபோதும் தாமதிக்க கூடாது, அல்லது அது நிறைவேற்ற அதாவது பொருத்தனை செய்த பின்பு யோசிக்க கூடாது. இவர் பாருங்க, இந்த எப்தா ரொம்ப உற்சாகமா இருக்கும்போது ஒரு பொருத்தனை பண்ணிவிட்டார். ஆனா அது அவனுக்கு போய் எங்க முடிந்து விட்டது என்றால் வேதனையில கொண்டு போய் முடிந்து விட்டது. நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 11, 30, 31 படிக்கலாம். முப்பத்தி 35.
இந்த இடத்துல வந்து தேவன் வந்து கேட்கல நீ இந்த பொருத்தனையை பண்ணு அப்படின்ட்டு. இவரு பாட்டு ஒரு முட்டாள்தனமான ஒரு பொருத்தனையை செய்து விட்டா. வேற ஏதாவது பொருத்தனை பண்ணிருக்கலாம். பாருங்க, என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது. அவன் நினைச்சிருந்தான் ஏதோ ஒரு ஆடு மாடு வரும்னு நினைச்சிருந்தான். அத பலி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அப்படிதான் நினைச்சிருப்பான். இல்ல யாராவது வேலைக்காரங்க வந்துடலாம், அதை பலி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனால் வந்தது சொந்த மகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல நாம சற்று நல்லா நீங்க வீட்டுல போய் தியானித்து பாருங்க. அதற்கு நாம அவன் வந்து பொருத்தனை செய்யாமலே இருந்திருக்கலாம். அதுக்கு ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆனா அதாவது அது கர்த்தருக்குரியதாகும். ரொம்ப வீரப்பா சொல்லிட்டாரு. அதாவது எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்குரியது. அது சர்வாங்க தகன பலியாக என்ன நினைச்சு சொன்னானே இன்னமும் என்னால யோசிச்சு பாருங்க முடியல. நீ யோசிச்சு பாருங்க, அது என்ன நினைச்சு சொல்லியிருப்பான். எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்குரியது. ஆடு மாடு ஏதாவது அப்படிதான் நினைச்சிருப்பான்னு நினைக்கிறான். பாருங்க, அது அவனுக்கு போய் வேதனையில கொண்டு போய் முடிந்து விட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொருத்தனை என்பது தேவன் எதிர்பார்ப்பது அல்ல. ஆனால் நாம் செய்கிற பொருத்தனையை தேவன் மதிக்கிறார். அதன் நிமித்தமாக நாம பொருத்தனை செய்த பின்பு யோசிக்க கூடாது. முட்டாள்தனமான ஒரு பொருத்தனைய நாம ஒருபோதும் செய்யக்கூடாது. அப்படி செய்தோம் என்றால் அது வேதனையில கொண்டு போய் முடிந்துவிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொருத்தனை என்பது தேவனுடையது, அது தேவனுக்குரியது. பொருத்தனை என்பது உத்தமத்தை உண்மையை வெளிப்படுத்துவது. அது தாமதம் பண்ணாமல் நிறைவேற்ற வேண்டும். பொருத்தனை என்பது தேவன் எதிர்பார்ப்பது அல்ல, பட் அதை மதிக்கிறார். தேவன் அதை மதிக்கிறார். அதனால பொருத்தனை செய்த பின்பு ஒருபோதும் நாம யோசிக்க கூடாது. பாருங்க, அடுத்த ஒரு காரியம் பாருங்க, எப்படிப்பட்ட காரியத்திற்கு பொருத்தனை செய்யலாம் அல்லது ஏன் பொருத்தனை செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட காரியத்திற்கு பொருத்தனை செய்யலாம். முதலாவது காரியம், ஆதியாகமம் 28வது அதிகாரம் 20 22. ஆதியாகமம் 28 20 22. உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். பாருங்க, ஏன் பொருத்தனை செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட காரியத்திற்கு நாம பொருத்தனை செய்யலாம். முதலாவது காரியம் பாருங்க, சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணும்படியாக, சமாதானத்தோடு இந்த உலகத்துல உயிர் வாழும்படியாக நாம் பொருத்தனை பண்ணலாம். இந்த உலகத்துல சமாதானத்தோடு ஜீவனம் பண்ண என்ன தேவை பாருங்க, தேவனுடைய பாதுகாப்பு தேவை. அதுதான் சொல்கிறார். அதாவது நான் போகிற வழியில் என்னை காப்பாற்றி, ஆண்டவரே நான் போகிறேன், உன்னுடைய பாதுகாவல் என்னோடு கூட இருக்க வேண்டும், என்னை காப்பாற்ற வேண்டும், எல்லா சூழ்நிலையிலிருந்தும் என்னை விடுவித்து என்னை பாதுகாக்க வேண்டும். அப்ப சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய பாதுகாவல், இரண்டாவது உணவு, மூன்றாவது உடுக்க வஸ்திரம். இது இருக்கும்போது பாருங்க சமாதானத்தோடு வாழலாம். தேவனுடைய பாதுகாப்பு இல்லைன்னா சமாதானம் போய்விடும். நமக்கு பாருங்க சாப்பிடுறதுக்கு உணவு இல்லைன்னா என்ன ஆகும், பட்டினியால எப்ப பார்த்தாலும் தேவனை என்ன பண்ணிட்டு தேவனே குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்ப நம்முடைய சமாதானம் போய்விடும். உடுக்க வஸ்திரம் இல்லைன்னா நம்முடைய சமாதானம் போய்விடும். அப்ப சமாதானத்தோடு ஜீவனம் பண்ண வேண்டும் என்றால் தேவனுடைய பாதுகாப்பு, உணவு, உடை இருக்கும்போது பாருங்க இதெல்லாம் எப்படி கிடைக்கும் என்றால், இந்த உலகத்துல உணவு உடை இதெல்லாம் எப்படி கிடைக்கும் என்றால், நம்ம போய் நான் திருடிட்டு எடுக்க முடியுமா என்ன, இல்ல இன்னொரு வீட்டுல போய் நான் திருடிட்டு வந்துடுறேன், எனக்கு டெய்லியும் போய் யாராவது ஒருத்தவங்க கொடுப்பாங்க அப்படின்ட்டு அது உணவு, அது பிச்சை எடுக்கிறதுக்கு சமம். அப்படி இல்லை, நம்முடைய சொந்த உழைப்புல அப்படி பண்ணும்போது பாருங்க நமக்கு தேவன் நல்ல ஒரு வேலையை கொடுக்கும் போது, தேவன் நமக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்தால் அதன் மூலமாக நம்மளுடைய அதாவது நமக்கு உணவு, நமக்கு உடை எல்லாம் வாங்குறதுக்கு தேவன் கிருபை செய்வார்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் இருந்தால் பாருங்க, இவர் என்ன பொருத்தனை பண்ணுகிறார் பாருங்க. சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரா, கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பீர் அப்படியே சொல்லிட்டே வரார். கடைசியில பாருங்க, எல்லாவற்றிலும் தசம பாகம் செலுத்துவேன். என்ன பொருத்தனை? இதுதான் பொருத்தனை. எல்லாவற்றிலும், ஒரு காரியத்துல மாத்திரம் கிடையாது, எல்லாவற்றிலும் தசம பாகம் செலுத்துவேன். இதில் அதாவது அப்ப இது இருந்தா நம்ம இத பண்ணுனா நம்முடைய குடும்பத்துல அல்லது நாம சமாதானத்தோடு இந்த உலகத்துல ஜீவனம் பண்ண முடியும். இதில் நாம தேவனுக்கு குறை வைத்தோம் என்றால் குடும்பத்துல சமாதான குறைச்சல் உண்டாகும். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பத்துல நம்முடைய சமாதான குறைச்சல் வருகிறது என்றால் நம்ம எல்லாவற்றிலும் தசம பாகம் செலுத்த வேண்டும் என்று இந்த காரியத்துல யாக்கோபு பொருத்தனை பண்ணினார். பாருங்க, அவருக்கு பாருங்க, அவருடைய போகிறார், போற வழியில அதாவது போயிட்டு நல்லா செட்டில் ஆகிறார். நிறைய கர்த்தர் அவனை மிகவும் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாத பிற்பாடு பாருங்க, அவங்க மாமனார் மூலமாக பிரச்சனை வருகிறது, லாபான் மூலமாக பிரச்சனை வருகிறது. ஆனால் கர்த்தர் அதிலிருந்து அவனை சமாதானத்தோடு அவன் மாமனாரை சமாதானத்தோடு இருக்கும்படி மாமனார்கிட்ட கடவுள் எச்சரிக்கிறார். யாக்கோபிட்ட போய் ஒன்னும் பேசாத. அப்ப அவனும் சமாதானத்தோடு போகிறான். அடுத்ததாக பாருங்க, தன்னுடைய சகோதரன் ஏசா, அவன்கிட்டையும் பாருங்க பிரச்சனை நிமித்தமாக போய்விட்டான். ரொம்ப வருஷம் கழிச்சு வருகிறான், பயத்தோடு வருகிறான். ஆனால் அந்த இடத்துல ஏசாவிடத்திலையும் சமாதானம் ஆகும்படி செய்தார். எதற்காக? எப்படி என்றால் இவர் எல்லா காரியத்திலும் எல்லாவற்றிலும் பொருத்தனை பண்ணினார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, சமாதான குறைவுகளை யாக்கோபுக்கு மாற்றினார். இந்த உலகத்துல நாம சமாதானத்தோடு ஜீவனம் பண்ண வேண்டும், சமாதானமாக உயிர் வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய பாதுகாப்பு, உணவு, உடை இருக்க வேண்டும், நல்ல வேலை இருக்க வேண்டும். கர்த்தர் வேலை கொடுக்கும் போது எல்லாவற்றிலும் நாம சமாதானம் அதாவது பொருத்தனை செலுத்த வேண்டும். பொருத்தனை என்ன பொருத்தனைனா இந்த இடத்துல தசம பாகம். அப்படி அதுல நாம குறைபட்டோம் என்றால் நம்முடைய குடும்பத்துல சமாதானம் குறைந்து அதாவது குறைவுகள் அதுல உண்டாகும். அடுத்ததாக பாருங்க, எபேசியர் 2வது அதிகாரம் 22, 23. ஏன் பொருத்தனை செய்ய வேண்டும் அல்லது எப்படிப்பட்ட காரியத்திற்கு பொருத்தனை செய்ய வேண்டும்? எபேசியர் 5, 22, 23. படிக்கலாம். பாருங்க, மனைவிக்கு கீழ்ப்படிய வேண்டும். சொந்த புருஷருக்கு, மனைவிகளே உங்களுடைய சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும். புருஷனும் மனைவிக்கு அவனுக்கு கீழ்ப்படி, 2 பேரும் பாருங்க எப்படிப்பட்ட காரியத்திற்கு நாம பொறுத்தனை. இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்படியாக, நம்முடைய திருமண வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும்படியாக, அதாவது இருவரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து நடக்கும் போது, திருமணமான கணவன் மனைவி 2 பேரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து நடக்கும் போது நம்முடைய இல்லற வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும். திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்கள், உங்களுடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்படியாக பாருங்க, இந்த இடத்துல என்ன பொருத்தனை என்றால் எபேசியர் 5, 21. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள். பாருங்க, தெய்வ பயம் என்ன பொருத்தனை செலுத்த வேண்டும் என்றால் தெய்வ பயத்தோடு வாழ்வேன் அப்படி என்று நாம பொருத்தனை செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் தெய்வ பயத்தோடு இந்த வாலிப பிராயத்துல தெய்வ பயத்தோடு நாம் வாழ வேண்டும் அப்படி என்று நாம பொருத்தனை செய்ய வேண்டும். நாம அந்த வாலிப பிராயத்துல உன் தேவனை நினை. தெய்வ பயத்தோடு இருக்கிறவர்கள் தேவனை நினைப்பார்கள். தீங்கு நாட்கள் வராததற்கு முன், நம்ம அந்த வாலிபர் மீட்டிங்ல அந்த வசனம் ஒண்ணு போட்டிருப்பேன் ஸ்டேட்டஸ்ல, அதாவது அந்த பிரவுசர்ல.
அதாவது வாலிப பிராயத்தில் உன் தேவனை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன். தீங்கு நாட்கள் வந்ததற்கு அப்புறம் கிடையாது, வராததற்கு முன். அப்ப திருமண நாட்கள், திருமண வாழ்க்கை தீங்கு நாட்களாய் மாறாததற்கு முன், இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நிலை, நாம் தேவனை நினைக்கும் போது தீங்கு நாட்கள் வராது. திருமண வாழ்க்கை தீங்கு நாட்களாய் மாறாததற்கு முன் வாலிப பிராயத்தில் தெய்வ பயத்தோடு வாழ்வேன் என்று ஒவ்வொருவரும் பொருத்தனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது நம்ம வாலிபர்களாகிய நீங்கள், ஆண்டவரே நான் தெய்வ பயத்தோடு வாழ்வேன், நீங்க தெய்வ பயத்தோடு வாழ்ந்து பாருங்க, உங்களுடைய திருமண வாழ்க்கை நல்ல, அதாவது அது தீங்கு நாட்களாக மாறாது. கர்த்தர் அதை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அதற்கு உதாரணம் பாருங்க, ஆபிரகாம் சாராளை சொல்லலாம். ஆபிரகாம் தெய்வ பயத்தோடு வாழ்ந்தார், அது நிமித்தமாக அவங்க குடும்பம் சமாதானமாக இருந்தது, தீங்கு நாட்கள் வரல. ஈசாக்கு ரெபெக்காவை சொல்லலாம், போவாஸ் ரூத்தை சொல்லலாம். நம்முடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாலிப பிராயத்துல தெய்வ பயத்தோடு வாழ வேண்டும். நம்ம வாலிப பிராயத்துல கண்டது கடையை நம்ம பண்ணிட்டு நம்ம திருமண வாழ்க்கையை நம்ம பண்ணா, அதுல பாருங்க தெய்வ பயம் கண்டிப்பாக, அதாவது ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் வேண்டும். எப்படிப்பட்ட காரியத்திற்கு பொருத்தனை செய்ய வேண்டும் அல்லது செய்யலாம், ஏன் செய்ய வேண்டும்? இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்படியாக. அடுத்தது பாருங்க, பொருத்தனை செய்த பின், அதாவது என்ன செய்யக்கூடாது? பொருத்தனை செய்த பின், அதாவது அதை தாமதம் செய்யக்கூடாது, காலம் தாழ்த்தக்கூடாது. பொருத்தனை செய்துட்டீங்கன்னா அதை காலம் தாழ்த்தாதீங்க, தாமதம் செய்யக்கூடாது, அதை யோசிக்க கூடாது. அதாவது ஏன் பொருத்தனை செய்வது என்று ஒருபோது நாம யோசிக்க கூடாது. அப்புறம் அவசரப்படக்கூடாது. தேவையில்லாத பொருத்தனைய செய்ய நேரிடும். நாம அவசரப்பட்டோம் என்றால் தேவையில்லாத பொருத்தனைய செய்ய நேரிடும். அந்த எப்பாவை போல தேவையில்லாத ஒரு பொருத்தனை நாம செய்து விடுவோம். அதனால பொருத்தனை செய்வதற்கு முன் ரொம்ப அவசரப்படக்கூடாது. அடுத்தது பொருத்தனை செய்த பின் அதை பொய் சொல்லக்கூடாது. அதாவது பொருத்தனை நிறைவேறும் வரை உத்தமமாய் உண்மையாய் இருக்க வேண்டும். அதுல இல்ல ஆண்டவரே நான் அப்படி சொல்லல ஆண்டவரே, நான் இப்படிதான் சொன்ன ஆண்டவரே, அப்படி என்று நாம பொருத்தனை செய்த பின் பொய் சொல்லக்கூடாது. அதுல உண்மையை உத்தமத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக பாருங்க, பொருத்தனையில என்ன, பொருத்தனை பின் என்ன செய்யக்கூடாது? பேரம் பேசக்கூடாது. இது நடந்தால் இதை செய்வேன், அது நடந்தால் இதை செய்வேன், அப்படி என்று நாம ஒருபோதும் பேரம் பேசக்கூடாது. அதற்கு பாருங்க, அதாவது அது ரொம்ப லேசாக ரொம்ப லைட்டாக ஏனோதானம் என்று எடுத்துக் கொள்ளக்கூடாது. நாம் பொருத்தனை செய்தோம் என்றால் பொருத்தனை தானே அப்படி என்று நாம எடுத்துக்கொள்ளக்கூடாது, அல்லது ஏனோதானம் என்று அதை நாம எடுத்துக்கொள்ளக்கூடாது. சங்கீதம் 116:14, சங்கீதம் 116:14. சங்கீதம் 116:14. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன். பாருங்க, செய்த பொருத்தனைகளை சாட்சி சொல்லி ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக தேவனை மகிமைப்படுத்தி செலுத்த வேண்டும். அதாவது ஏன் எல்லாருக்கும் முன்பாக அப்படி என்றால், அதாவது மற்றவர்கள் அதை கேட்டு தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நீ ஒரு பொருத்தனை செய்து அதை கர்த்தர் நிறைவேற்றினார் என்றால், பாருங்க தேவனுடைய சபையில அதை நீங்கள் சொல்லும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அப்பொழுது அவன் மகிமைப்படும் போது மற்றவர்கள் அதை கேட்பார்கள். கேட்டு நம்முடைய தேவன் யார் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக புதிதாக ஒருவர் வந்திருப்பார்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியம் நடந்திருக்கா, நாம தேவனுடைய காரியங்கள்ல வளர வேண்டும், நாம இப்படிப்பட்டதான பொருத்தனையை செலுத்த வேண்டும், அப்படி என்று தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக எல்லாருக்கும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செலுத்துவேன் என்று பாருங்க வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
எல்லாருக்கும் நமக்கு பொருத்தனை நிறைவேறினதா எல்லாருக்கும் முன்பாக வந்து அதை செலுத்த வேண்டும். இந்த நாட்கள்ல நாம பொருத்தனை செலுத்துவதில், அதாவது பொருத்தனை என்பது ஒரு தேவனுடையது, அது தேவனுக்குரியது. நம்முடைய உத்தமத்தை உண்மையை வெளிப்படுத்துவது, அதை தாமதிக்க கூடாது. தேவன் எதிர்பார்ப்பது அல்ல, ஆனா அதை தேவன் மதிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரசங்கி 5 5:5 அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பட் நேர்ந்து கொள்ளாது, அதாவது நாம சொல்லிட்டா அதை செய்ய வேண்டும். தேவன் எதிர்பார்ப்பது அதைத்தான், அதாவது பொருத்தனை பட் அதை தேவன் மதிக்கிறார். நம்முடைய பொருத்தனை நிமித்தமாக தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சமாதானமாய் இந்த உலகத்துல ஜீவனம் பண்ண வேண்டும். ஜீவனம் பண்ணும்படியாக நாம ஜீவனம் பண்ண வேண்டுமா? சமாதானமாய் ஜீவனம் பண்ண வேண்டுமா? தேவனுடைய பாதுகாப்பு, உணவு, உடை, நல்ல வேலையில இருக்கும்போது இதெல்லாம் கிடைக்கும். நம்முடைய குடும்பத்துல சமாதான குறைச்சல் இருக்கிறதா? நாம் தசமபாகம் அதை எல்லாவற்றிலும் அதை செலுத்தி அதை நிறைவேற்றும் மூலமாக இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்படியாக வாலிப பிராயத்துல எல்லாரும் தெய்வ பயத்தோடு வாழ வேண்டும். தெய்வ பயத்தோடு வாழ்வேன் என்று நாம பொருத்தனை செய்வோம். இதுல வந்து சில வேளைகள்ல இந்த பொருத்தனையில ஒரு மீறுதல், அதாவது ஒரு பாவம் நேரிடும். பட் மறுபடியும் நாம எந்திரிச்சு நின்ற வேண்டியதான். மறுபடியும் எந்திரிச்சு, ஏன்னா எல்லாருமே பரிசுத்தம் அப்படி என்று 100% பரிசுத்தம் அப்படின்னு சொல்வதற்கல்ல, ஆனா அதற்கு நாம முயற்சி செய்கிறோம். கர்த்தர் ஒரு நாள்ல நம்மை பரிசுத்தப்படுத்துவார், தெய்வ பயத்தை கொடுப்பார். ஆகவே வாலிபர்களாகிய நீங்க திருமணத்திற்கு காத்திருக்கிறீர்களா? தெய்வ பயத்தோடு வாழுங்கள். தெய்வ பயத்தோடு வாழ்வேன் என்று நாம பொருத்தனை செய்ய வேண்டும். செய்த பொருத்தனைகளை சாட்சி சொல்லி ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஏதாவது ஒரு பொருத்தனை நீங்கள் செய்திருங்க என்றால் அதை தாமதம் பண்ணாதீங்க, அதை யோசிக்காதீங்க, யோசிக்க கூடாது. சீக்கிரமாக அதை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள். நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா! கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா! சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா! 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 ஹல்லேலூயா!